ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா த்ரோன் ஆஃப் சீனில் எபிசோட் 157 போகிறோம். கொஞ்சம் இந்த வீடியோ தரமான வீடியோ, சரியான சீன்லாம் உள்ள இருக்கு. லைக் போட்டு வந்து வீடியோக்கு வந்து போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் என்ன நினச்சா, போன எபிசோட்னா வந்து மூவிக்கு முன்னாடி எபிசோடு. ஸோ மூவி யாராவது பார்த்துட்டு வந்திருக்கு, முக்கியமான சம்பவம் அதில் வந்து இருக்குது. ஓகே, இந்த வீடியோட வந்து ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். போன சீனில் பார்த்தீங்கன்னா இலுக்ஸ் கடைசி அப்பீராக இருப்பார். இந்த எபிசோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. எபிசோட ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்கேயோ வந்து கண்மூடிக்கலாம். அவன் எந்திரிச்சு போக இது என்ன இடம் அப்படின்னு தெரியாமல் இருக்கான். அந்த இடம் ஃபுல்லாக புல்வெளியால் மேலே சுற்றி வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது என்ன இடம் தெரியல, நான் எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோ இன்னொரு சொல்றாங்க. நான் வந்து உயிரோடு இருக்கேன், நான் எப்படி இது அப்படின்ட்டு ஹீரோவே பார்த்தீங்கன்னா அவனே வந்து செக் பண்ணி பார்த்துறான். எப்படி நான் வந்து ஆல்ரெடியாக இருக்கேன், ஒரு டேமேஜ் எடுக்கல. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. நீ எப்படி உயிரோடு வந்ததுன்னு பார்க்குறியா, எல்லாமே அவளால் தான், அவள் தான் வந்து உயிரை கொடுத்து காப்பாற்றினா அப்படின்னு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கையர் இருக்கா நேரத்தில். ஸோ அதில் ஹீரோ போய் பார்ப்பதில் கையர் என்னாச்சு உனக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அவன் நெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கூடு இந்த மாதிரி இருக்க இடத்துல இருந்து இலிக்ஸ் வந்து சொல்லுவார், அவளோட இதை அவள் கொடுத்ததுனால தான் நீ இப்போ உயிரோடு இருக்க அப்படின்னு ஹீரோக்கும் தெரியுது. அவளோட இதுதான் நம்ம கிட்ட இருக்குன்னு கையர் நீ ஏன் அப்படி பண்ணிட்டு அவனு பண்ண அழுதுகிட்டு இருக்கான். அந்த இடத்துல இதை கிழிச்ச காயங்கள் அந்த இடத்துல இருக்க, நீ ஏன் அப்படி பண்ண, எதுக்கு அவன் உயிரை வந்து இப்படி வந்து விட்ட அப்படின்னு ஹீரோ வந்து அழுதுகிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தா இலுக்ஸ் வந்து பேசிட்டு இருப்பாரு. ஸோ அவள் ஏன் அப்படி பண்ணான்னு எனக்குமே வந்து தெரியல. அவள் அவ்வளோ பிரச்சனை கடந்து 6th 7th ஃப்ளோர்லாம் தாண்டி என்னை வந்து மீட் பண்ண வந்தா அப்படின்ட்டு இலுக்ஸ் பார்த்து இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவள் என்னை மீட் பண்ணது நான் கேட்டது, நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கே, இது ஒர்த்து நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்லிருப்பா, கண்டிப்பாக இது ஒர்த்து தான், என் லாங்கோச்சனுக்காக எல்லாமே ஒர்த்து அப்படின்றத சொல்லியிருப்பா. சொல்லிட்டு இருக்காங்கல்ல, சொன்ன வார்த்தைகள் என் லாங்கோச்சனுக்காக நான் என்ன வேணா வந்து இழக்க தயாராக இருக்கேன், இவனுக்கு உயிரே கூட இழப்பேன் என் லாங்கோச்சனுக்காக, இது எல்லாமே நான் ஒர்த்து தான் நான் நினைக்கிறேன் சீனியர் இலுக்ஸ் அப்படின்னா. சரி ஓகே, அப்போ ஒருவேளை அவனை காப்பாற்ற உயிரியே கொடுக்கணுன்ற நிலைமை வந்தா அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷமா நான் வந்து ஏற்றுப்பேன் அப்படின்னு இந்த இடத்துல கையிற. இதை கேட்ட இலுக்ஸ் சிரிக்க ஆரம்பிச்சதுல, காதல், இந்த காதல் மொத்தமே பொறாமையால் நிறைஞ்சது, துரோகத்தால், காயங்களால், வலிகளால் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த காதலுக்காக நீ உயிரை கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு இலுக்ஸ் பார்த்தா கையிட்ட கேட்பாரு இந்த இடத்துல. ஸோ வந்து உண்மையிலேயே இது வந்து நீ ஒர்த்தா, இந்த காதலுக்காக நீ வந்து உயிரை கொடுக்குறேன்றீங்கன்னா கண்டிப்பாக வருதான். காதல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக கிடையாது. இவன் என் லாங்கோச்சன், நான் இவனோட கையர், நாங்கள் 2 பேரும் எப்பவுமே வந்து ஒன்றா தான் இருப்போம், எங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக வாழ்வோம், என்ன இருந்தாலும் விட்டு தர மாட்டேன் அப்படிங்கிறதுல கையில் இருந்தாலும் சொல்லுவோம். காதலை பார்த்தா அதெல்லாம் ப்ரூவ் பண்ணிருப்பான் அந்த இடத்துல. என்ன சொல்கிறா, என்ன பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல. அந்த இடத்துல வந்து உடனே இலுக்ஸ் வந்து கேட்பாரு. சரி ஓகே, அவனோட இதயம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே டெஸ்ட் ஆயிடுச்சு. ஒரே விஷயம், உங்களோட இதயத்தை கொடுத்தா மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும். இப்போ அதே வார்த்தையும் சொல்கிறேன் அவனுக்கு. இப்போ சந்தோஷமாக அழுதுட்டு நம்ம ஹீரோ கண்ணு மேலே வந்து ஒரு முத்தம் கொடுத்து, ஹீரோ கூட வாழ முடியலேன்ற அந்த சோகத்தில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்படின்னு அந்த இதயத்தை அப்படின்னா கொடுத்துருவா. அந்த ஒரு இதயத்தை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இப்போ வந்து உயிரோடு இருக்கும். இது புரிஞ்ச ஒன்று, இல்லை இது எல்லாமே ஜான் தப்பு தான், கண்டிப்பாக கையர் நான் வந்து நவிக்கா இருந்ததுனால தான் கையர் அப்படி. ஆனால் இல்லை ஏன் அப்படி பண்ண கையர்ண்டு ஹீரோ வந்து ஒரு மூணு இது மனசு வந்து அழுக ஆரம்பிச்சிடும் அதில். கண்டிப்பாக இல்லை. உடனே வந்து நம்ம இலுக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நான் சீனியர் தயவு செஞ்சேன் இதயத்தை வந்து அவங்ககிட்ட திருப்பி கொடுத்தேன், இந்த இதயத்தை அவங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிருக்கா சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலுக்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கையர் மாதிரியே போய்ட்டு முட்டி போட்டு நம்ம வந்து இலுக்ஸ் கிட்ட வந்து வேண்டிருப்பான். ஸோ தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த இதயத்தை வந்து நான் வந்து கையருக்கு வைங்க, அவளை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு அவங்க எரிமலாம் சைடில் வெடிக்கிறமே கையர் வந்து சொல்லுவேன், என்னோட தயவு செஞ்சு போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப வந்து தயவு செஞ்சு இதை தடுத்தாலும் வைங்க, அவளை வந்து காப்பாற்றுங்க சீனியர் இலுக்ஸ் அப்படின்னு ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்தா இலுக்ஸ் வந்து கேட்பாரு, இது வந்து லாங் ஓச்சன், நீ சன் ஆஃப் லைட், உனக்காக நிறைய கடமைகள் காத்துக்கிட்டு இருக்கு, இந்த உலகத்துக்கு நீ செய்ய வேண்டிய கடமைலாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே உன் உயிரை வந்து விடுறாங்கிறிய. ஸோ வந்து ஒரு காதலுக்காக உன் கடமையில் இருந்து மீற போறியா, உனக்கு இது முக்கியமாக, கண்டிப்பாக எனக்கு இது முக்கியம் தான், நான் கையற்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆளை பார்த்து நான் வந்து அந்த இடத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இலுக்ஸ் கேட்டு சரியான இருக்கு, உண்மையிலே காதல் இந்த அளவுக்கு வலிமையானதுன்றதுல. அடுத்த ஹீரோ என்ன பண்ண, நம்ம கையிற்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உமா அவனுக்கு கொடுத்துட்டு அவன் என்னப்பா அவனோட இதயத்தை பார்த்தா அவனே வந்து கிழிக்க ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல அவனோட இதயத்தை அவன் நெஞ்ச பொழந்து பார்த்தா அதுக்குள்ளுக்கிற இதயத்தை பார்த்தா வெளியே எடுப்பான் பாருங்க, ஒரு ஜாலை எடுத்துட்டு வந்து கையிட்ட சொல்லுவான், கையார் நான் அவனை எப்பவுமே வந்து லவ் பண்ணுறேன், நான் இருந்தாலும் சரி நான் எல்லாம் சரி என்னோட காதல் எப்பவுமே உண்மையானதுன்ற அதோட அந்த இடத்த பார்த்தா திடீர்னு ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வந்து நெக்ஸ்ட் சீன் வந்து ஹீரோ பார்த்தா கண் வைக்கிறான், இது எந்த இடம் அப்படின்ட்டு திரும்ப பார்த்தா ஹீரோ வந்து கண் வைக்க ஆரம்பிக்க. அந்த இடமே பார்த்தா டிஃப்ரெண்டாக இருக்குது. அந்த இடத்துல திடீர்னு கையரும் 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சி அந்த பாச மொழி அந்த இடத்துல வந்து இது பண்ணுறாங்க. அந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர்ஸ் வந்துருக்க, கையர் நீ வந்து ஓகேவா, நீ வந்து நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டிருக்கேன். இல்லை அதை ஒன்று இப்போ நீ வந்து நான் உயிரோடு வந்து தான் ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்ட்டு கையை பற்றி வந்து அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எங்கே ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தா நம்ம கார்டியன் நம்பர் 1 நம்பர் 2 2 பேரும் இல்லை ஃப்ளவர்ஸ் போட்டுருங்க. அவர் அழுதுக்கிட்டு கார்டியன் ஒன்று கேட்பார், ஏன்டா அண்டட்டா இருந்து அழுதுகிட்டு இருக்கேன்டா, அப்போ நீ மட்டும் என்ன அழுது கண்ணீர் துள்ளலாம் வெளியே வருதுங்கிட்டா, நான் ஒன்றும் அழுவலடா, அது இல்லாமல் அண்டட்டுலாம் கண்ணீர்லாம் வெளியே வராது, 2 பேரும் ஆனந்த கரில் வந்து அழுதுகிட்டே இந்த இடத்துல ஃபன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து
நம்ம கை 2 பேரும் ஹீரோ வந்து கேட்ப இந்த இடத்துல என்ன ஆச்சு, எப்படி வந்து நான் உயிரோட வந்தேன் கேட்டால் இது எல்லாமே சீனியர் யூலிக்ஸ் தான் வந்து காரணம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சீனியர் யூலிக்ஸ் வந்து சொல்லுவார். ஸோ உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்து ஹோச்சானோட ஹார்ட் வந்து டெஸ்ட் ஆயிடுச்சு. அதை வந்து திரும்ப ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு வழி இருக்குது, உன்னோட காட் ஆஃப் டெத் அந்த பவரை வச்சு என்னோட லைட் அணைஞ்சு வச்சு அவனுக்காக ஒரு எட்டர்னல் ஆட் லைட் நிறைஞ்சு எட்டர்னல் ஆட் என்னால் ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்குது. ஸோ நீ இந்த லெவலுக்கு காதலுக்காக உயிர் கொடுக்குற அளவுக்குன்னா உன்னோட காதல் உண்மையானதா அப்படின்ட்டு நான் ஒரு டெஸ்ட் வைப்பேன். அந்த டெஸ்ட்டில் அவன் ஜெயிச்சா மட்டும்தான் அவன் வந்து உயிரோட இல்லைனா அந்த இதயத்தை நான் வந்து டெஸ்டாய் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட இருக்கிற எல்லா லைட் அணிச்சு பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா எட்டர்னல் ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா அதில் ஃபோர்ஸ் பண்ணுவார். லைட்டால் நிறைந்த இதயம் அந்த இதயத்தை பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கொடுத்துருப்பாங்க. கொடுத்த ஒட்டுன்னு பார்த்து ஹீரோ கொஞ்சம் உயிர் வந்துருக்கான். ஹீரோ உயிர் வந்து அடுத்த செகண்ட் ஆஸ்டன் கிரிஃபின் நம்ம ஹாயோ அவனு பார்த்தீங்கன்னா வந்து உயிர் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணிட்டு அவனை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து திரும்பவும் ஷைன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த அப்போ தான் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் வந்து நடந்திருக்கும். உண்மையிலேயே ஹீரோ வந்து கையருக்காக உயிரை கொடுக்குறானா அப்படின்ற ஒரு டெஸ்ட்டு. ஸோ இது எல்லாம் தெரியும் 2 பேருமே வந்து ரொம்பவுமே நன்றி. ஸோ சீனியர் இல்லா கைசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இலுக்ஸ் தான் வந்து சொல்லுவாங்க. இதில் இல்லை இதெல்லாம் ஒன்றும் பெரிய இல்லை, நீங்கள் வந்து என்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னோட ஸ்டோரி பற்றி அப்படின்னு இலுக்ஸோட ஸ்டோரி வந்து சொல்ல ஆரம்பிங்க. ஸோ அவ்வளோ பெரிய கதையை சிம்பிளாக முடிச்சிருவாங்க. ஸோ அவர் சன் ஆஃப் லிட்டாக பிறந்தார். காடஸோட பிளெஸிங் இருந்தாலும் அவர் வந்து அவருக்கான ஓன் கிரியேஷன் தி க்ரவுண்ட்லெஸ் டைம் டொமைன் அந்த ஒரு ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா அவர் வந்து உருவாக்க ஆரம்பிச்சாருல. ஸோ டைமை கண்ட்ரோல் பண்ண ஸ்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரே கூட எங்கேஜ்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளர்ந்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பெரு இருப்பாங்க. பெரு கூட சண்டை போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டு. யாராவது இந்த மூவி பார்க்கலாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெரு தோக்கடிச்சிடும். அந்த இடத்துல டிவைன் நத்தை வந்து வரும். நத்தை வந்து நான் வந்து உங்களை வந்து காட் ஆகுது அந்த பார்த்துக்கு நான் உங்களுக்கு லீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து டெத் கார்டை சமன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொல்ல பார்ப்பாங்க. அந்த இடத்துல ஸ்னைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இந்த பிக் ஷெல் டெக்னிக் டாட்டாஸ் பிக் ஷெல் டெக்னிக் அந்த டெக்னிக் ஆப்டைன் வந்து ஹீரோ வந்து பண்ணுறதுக்காக போவார். அங்கே இருக்கிறவங்க பிரைன் வாஷ் பண்ணுவாங்க. இருந்தாலும் ஹீரோ எல்லாத்தையும் அந்த கடந்த அந்த டெக்னிக்கை வந்து கம்ப்ளீட்டாக அவேக்கன் பண்ணுற அவருக்குள்ள வந்து அப்சர்வ் பண்ணிப்பார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காடையை சப்ரஸ் பண்ணுற சக்தி இருக்கும். இதை பார்க்குற ஃப்ரேக்கு சரியான வந்து வெறுப்பாக இருக்கும். இதுதான் அந்த டெக்னிக் அவ்வளோ வந்து சூஸ் பண்ணாமல் வந்து ஈலா கைஸ் சூஸ் பண்ணனால அவருக்கு வந்து இந்த இடத்துல மனம் பொறுக்கே வருது. நெக்ஸ்ட் சீனில் வந்து கல்யாணத்துக்கு நடுவில் வந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. நம்ம ஃப்ரேக்கும் நம்ம இலுக்ஸும் கல்யாணம் நடக்குன்னு வரும்போது அவள் வந்து கேட்ட பந்தத்தில் வந்து ஸோ இந்த மாதிரி எல்லாமே உனக்கே வந்து போகிறது எனக்கு பிடிக்கல, மரணம் தான் நம்மளை பிரிக்கணும் கத்தி எடுத்து வயிற்று எந்த குத்திட்டு பார்த்து கேட்ட வந்து இலுக்ஸுக்கும் இன்னும் பண்ணுறதுனே ஒன்றும் தெரியாது. நெக்ஸ்ட் அவரும் வந்து அவரால் முடிச்சு எல்லாமே ட்ரை பண்ணார். கடைசி வரைக்குமே ஒன்றுமே முடியாது. ஸோ கடைசி அப்படின்னா 2 கடவுளுமே வந்து கேட்டிருப்பாங்க என்னோட டிசிப்ளின் வேணும் இல்லை வேணாம் அப்படின்னு நான் தனி பாதுன்ட்டு அந்த டாட்டா ஷெல் டெக்னிக் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணுறதுன்னா 100 கிளாம்ட்டியாக வந்து மாறி இருப்பார். அந்த இதில் அவங்க எல்லாரும் லீட் பண்ணுறேன் இந்த உலகத்து மேலே நம்ம வந்து வார் தொடுப்போம் அப்படின்னு இலுக்கு சொல்லியிருப்பாரு. அதோட அங்கே கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெரோ தான் கொட்டூரமாக கத்துற அந்த இதில் சாப்பிடுச்சிருப்பான். அவனுக்கு கத்திட்டு உயிர் இருப்பான். நெக்ஸ்ட் சீனில் போப்போ வந்து அடிச்சும் கோயிலை கத்தற விட்டுருப்பாரு. அதில் அவரையும் கொண்டுட்டோம் கோயிலை அழிக்க முடியாது கடவுள் ரேஜுக்கு வந்து நம்ம இலுக்ஸ் வந்து வந்திருப்பாரு. அதோட ஸ்டோரி சொல்லி முடிக்கிறாரு. இதெல்லாம் கேட்டு ஹீரோ நினைக்கிறான் இந்த வெளியுலகம் உங்களுக்கு ரொம்பவே வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க எல்லாரும் நீங்கள் வந்து அழிவின் கடவுள் நீங்கள் வேணும் மனுஷன் என்னத்தை அழிக்கிறீங்க அப்படின்னு நிறைய வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். அவங்கள பற்றிலாம் எனக்கு வந்து கவலையே கிடையாது. ஸோ வந்து நான் எப்போதுமே அதை பற்றிலாம் கவலைப்படுறது கிடையாது அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்துக்கு மேலே இன்னொரு முக்கியமான விஷயம் நீ இந்த எட்டர்னல் ஹார்ட் அதை இனிமேல் வந்து முழுசாக வந்து உனக்குள்ள நீ அப்சர்வ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கையருக்கு பற்றி அந்த பிளாக் ஷேஷ் அப்புறம் பார்த்தீங்களா அந்த கான்ட்ராக்ட் அந்த மாதிரி வந்து டெத் கார்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்தையுமே வந்து சாக்ரிஃபைஸ் 6 சென்ஸுமே அப்படின்ற விஷயம் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண போனோம். அதுக்காக என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட் அவனை வந்து மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு கொய்யால் ஒரு சொடக்கு ஒன்று அதில் போட அந்த இடத்து கோயிலில் ஒரு டொமைனுக்கு வந்துடுறாங்க. திடீர்னு எவ்வளோ தைரியம் தான் டெத் கார்டோட டொமைனுக்கு வந்திருப்பீங்க. அந்த இதில் டெத் கார்டே அப்படியே நம்ம இலுக்ஸ் பேசுவார். ஏன்டா ஒரு ஓல்டு ஃப்ரெண்டு பார்க்க வந்தா இப்படிதான் மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு இலுக்ஸ் ஒரு பவர் ரிலீஸ் இந்த இடத்துல டெத் கார்டு யாரா அது அப்படின்னு பார்க்க அந்த இடத்துல இலுக்ஸ் பார்த்து சரியான இலுக்ஸ் நீ ஏன்டா திரும்ப வந்த அப்படின்ட்டு அவருக்கு சரியான டைஸ்ல அட்டாக் பண்ணது வந்து அந்த இடத்துல வந்து வெறி கொண்டு வந்துட்டு இருப்பாரு. ஏன்னா தலையும் பண்ணி விட்ட சம்பவங்கள் வந்து அப்படி இருக்கும் அந்த இடத்துல. அதில் ரெண்டு பேரும் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இருக்கல வந்து என் டிசிப்ளின். ஸோ வந்து இப்போ மேலே நீ போட்டு போதா பிளாக் சாஷை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் நான் கிரியேட் பண்ண ரூல் யாரும் மாற்ற முடியாது. அட்டாக் பண்ணுறேன் ஏன் முன்னாடியே ரூல்ஸ் பேசுகிற தகுதி உனக்கு வந்து வந்துருச்சா நான் மட்டும்தான் ரூல்ஸை கிரியேட் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு போட்டு போட அந்த இடத்துல டெத் கார்டோட மாஸ்க் ஃபுல்லாக ஒட்டஞ்சு அவனோட உண்மையான உருவம் பார்த்தீங்கன்னா அதுவும் தெரிய ஆரம்பிக்குது. டெத் கார்டே சப்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த இடத்துல. இதை பார்த்து ஹீரோக்கு சரியான ஷாக் இந்த இடத்துல. சரி ஓகே மைட் டிசிப்ளின்ஸ். ஸோ நீங்கள் 2 பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டெத் கார்டோட சண்டை போட்டுக்கணும். 2 பேர் சின்ன ஷாக் உண்மையிலே நாங்கள் சண்டை போட மாட்டோம். ஒரு டிவைன் கூட சண்டை போட்டால் அவங்களுக்குள்ள வந்து முன்னேற்றம் வரும். இதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களோட பவர்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேருமே ஓகேன்ட்டு அட்டாக் பண்ணுறதாக போயிட்டு இருங்க. ஸோ அதை பார்க்குற டெத் கார்டு வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல எவ்வளோ தைரியம் தான் ஒரு டெத் கார்டு ஒரு டிவைன் பவர் கூட என்ன அட்டாக் பண்ண வருவீங்கன்னு அட்டாக் பண்ணுறதுக்கு உயிரை ஒன்று சொல்லுவான். அவர் எங்கள் மாஸ்டர் கண்டிப்பாக நாங்கள் வந்து அவர் சொன்னால் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை கேட்ட உடனே நம்ம இலுக்ஸுங்க பரவாயில்லடா பசங்க நல்லா தான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஜட்மெண்ட் ஸ்வாட் அப்படியே ஒரு ஸ்வாட் அமுச்சு விட்டார். பட் இருந்தாலும் டெத் காட் அவர் வந்து டிஃபெண்ட் பவர் இல்லையா, ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ ஹீரோ பார்த்தா அடிச்சு வந்து போடுறோம். இந்த இடத்துல நம்ம என்னதான் நம்ம கையர் போய் விடாமல் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அவரும் பார்த்தீங்கன்னா விடாமல் ஒரு பெரிய அவரோட வெப்பன் வச்சு அடிக்க ஆரம்பிப்பார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காட்ஸ் ஆஃப் லைட் அவங்க தடுப்பாங்க இடத்துல. ஸோ காட்ஸ் ஆஃப் லைட் அவங்களோட பிளெஸிங் இருக்கலாம், ஆனால் இது என்னோட டொமைன், இதுக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு அடிச்சு தூண்டுற. ஸோ மை டியர் லிஸ்னர்ஸ், பேனிக் ஆகாதீங்க, பொறுமையாக சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கையார் முதல்ல நீ போய் வந்து சண்டை போடு அப்படின்னு இலுக்ஸ் வந்து கைட் பண்ண ஆரம்பிச்சதுல இதில் கயிறும் போய் விட்டாமல் பார்த்தீங்கன்னா டெத் கார்டு அட்டாக் பண்ணுறவா. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டெத் கார்டு சொல்லிட்டு இருக்க இடத்துல உன்னால் கண்டிப்பாக நான் வந்து தோக்கடிக்க முடியாதுன்னா உடனே கையை என்ன பண்ணா வந்து 7 டெத் ஸ்டெக் வெயின்ஸ் போட்டு இந்த இடத்துல டெத் கார்டை வந்து டைப் பண்ண அதில் கட்டி போடுறான். அந்த இடத்துல இதில் என்னோட பவர் எல்லாமே என்கிட்ட வந்தது தான், என்ன ஒன்றால் சப்ரஸ் பண்ண முடியவே முடியாது. அவர் பார்த்தா அவர் பவர்ல அமுச்சு விட்டு விடாம கயிறை அட்டாக் பண்ணிட்டு இருக்க. ஒரு பயங்கரமான ஸ்பீர் அமுச்சு விட்டு கயிறை கொள்ளான்னு போயிட்டு இருக்கிற நேரத்தில் உடனே வந்து ஹீரோட சொல்லுவான், ஸோ விளங்கோச்சன் இது உன்னோட நேரம். ஹீரோ உடனே பார்த்தா அந்த நத்தையோட ஓடு இருக்கும் பார்த்தீங்கன்னா டிவைன் ஆர்டிஃபேக்ட், அதை வச்சு பார்த்தீங்கன்னா தடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ டெத் கார்டும் பார்த்தீங்கன்னா வந்து அதில் அட்டாக் பண்ணிட்டு ஹீரோ வந்து தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதில் வந்து கையேற்றம் சொல்லுவாங்க, ஸோ வந்து கையர் இது உன்னோட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வர எல்லா எனர்ஜி அப்சர்வ் பண்ணு. டெத் கார்டோட பிளெஸிங் இருக்குது, அதனால் அவர் எனர்ஜி உன்னால் அப்சர்வ் பண்ண முடியும். இருக்கிற எல்லா எனர்ஜி அப்சர்வ் பண்ணி உனக்குள்ள அது வந்து பில்ட் பண்ணுனா அந்த இடத்துல டெத் கார்டோட எல்லா பவருமே பார்த்தீங்கன்னா நம்ம கையர் பியூரிஃபை பண்ணி அவன் நெத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லோட்டஸோட சிம்பிள் இருந்துச்சு. அவனுமே பார்த்தீங்கன்னா புது அவேக்கனை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடத்துவான். ஸோ இதை பார்க்குற டெத் கார்டு சொல்லிருக்காரு, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 9th பியூரிஃபிகேஷன், இது இலுக்ஸ் இது இவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கவே கூடாது, இது ரொம்பவுமே தப்பு, யூனிவர்சல் லாவே நீ மீறிக்கிட்டு இருக்க இலுக்ஸ் அப்படின்ற கத்திக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல. ஏன்னா இந்த பவர் வந்து ஒரு டிவைன் லெவலுக்கான ஒரு பவர் வந்து ஆப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு நீ எப்படி இது பண்ணலாம் ஹோச்சான் இது வந்து உன்னோட டர்ன் அப்படி சொல்லிருக்கா. இந்த இடத்துல ஹோச்சான் பார்த்தீங்கன்னா அவனும் போக ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து இலுக்ஸ் சொல்லியிருப்பாரு, உன்னோட ஹார்ட் அது எட்டினி ஆட்டம் உன்னோட மொத்த லைட் எனர்ஜி வந்து செலுத்து, உன்னோட மொத்த லைட் எனர்ஜி அன்லிஷ் பண்ணுறா சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கையர் பியூரிஃபை பண்ணுறப்பால அந்த எனர்ஜி எல்லாத்தையுமே நீ அப்சர்வ் பண்ணுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோ ஒன்று பண்ண கையர் பியூரிஃபை பண்ண எல்லா எனர்ஜியுமே பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் அந்த எட்டினிட்டி லைட் ஹார்ட்டால் பார்த்தீங்கன்னா அவனோட மானா 100 மானாங்கிறது 120 மானாக்கே பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக ரீச் ஆச்சு இந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து இதை பார்த்து டெக்கா சொல்றது, இது நீ திரும்ப வந்து யூனிவர்சல் லாவை பிரேக் பண்ணிருக்க, 120 மானாலாம் ஒருத்தர் இருக்கவே கூடாது, இலுக்ஸ் இப்படி பண்ணவே கூடாது கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல எப்படி இதெல்லாம் சாத்தியமே இல்லை. இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் 2 வீக்ஸ் 6 ஃபெதர்ஸ் 6 ரெக்கைகள் வச்சு நின்றுக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த பையன் ரொம்பவுமே அற்புதமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இலுக்ஸோட அந்த லைட் ஆஃப் காட் அந்த ஒரு ஃபார்மை பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அவேக்கன் பண்ணுறோம். லைட் ஆஃப் காட் அந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பிளெஸிங் ஆகிடும் அந்த இடத்துல அந்த பவர் வரைச்சிட்டு ஹீரோ பார்த்தா வந்து லைட் காட் அந்த ஒரு ஸ்பீரை வச்சு பார்த்தீங்கன்னா லைட் ஸ்பீர்ன்ற அட்டாக் இந்த இடத்துல அடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல டெத் காட் அவர் பவர் இது பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே மோதிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல இலுக்ஸ் நீ இப்படி பண்ணியிருக்க கூடாதான்ட்டு டெத் காட் சொல்லிட்டு அப்படியே ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே ஃப்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல இலுக்ஸ் கொய்யால டைமையே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணுறப்ப அந்த இடத்துல. ஸோ டெத் காட் பார்த்தீங்கன்னா அந்த அடிவாங்க முன்னாடி இடத்த வந்துருப்பாங்க அந்த இடத்துல. என்ன சொல்லிருக்கு, ஸோ மை டியர் ஓல்ட் வேணும் உனக்கு ரொம்பவுமே வந்து நன்றி, உன்னால தான் திரும்ப அவங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, இந்த இடத்துல வந்து என்னோட ஜேர்னி முடிச்சு நான் வேற டைமென்ஷனுக்கு வந்து போய் நான் ட்ராவல் பண்ண போனால் எனக்கு தெரிஞ்சு சோல்லேண்ட் 2க்கு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு வாரம் நினைக்கிறேன் அதில் ஒரு கேரக்டர் வரும். ஆனால் அது இலுக்ஸாங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. நான் இன்னுமே சோல்லேண்ட் 2 வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கறது. ஸோ சோல்லேண்ட் 2 பார்த்தவங்க யாராவது வந்து ஸோ நம்ம இலுக்ஸ் நம்ம தலைவர் பார்த்தா அந்த சோல்லேண்ட் 2 பக்கம் தான் சுற்றிக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற உங்களோட கமெண்ட் பார்த்தீங்கன்னா அதை வந்து கொடுத்துட்டு போங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெத் கார்டு சொல்லிட்டு பாரு, டே இலுக்ஸ் இந்த மாதிரி 1000 வருஷம் கழிஞ்சு போச்சா நம்ம 2 பேரும் வந்து மீட் பண்ணு, பட் இருந்தாலும் நீ அது அரகண்டோட இருக்கடா, இந்த மாதிரிலாம் நீ இருக்கிறது சரியே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் மனசுல நீ பெரிய கடவுள், நீ ஒரு கார்டு நினைச்சுக்கிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லி டெத் கார்டு கேட்பாரு. இதை கேட்டு நம்ம இலுசும் கொய்யால சரியான டென்ஷன் ஆகிடும். என்ன தைரியம் தான் முன்னாடி கடவுளை பற்றி பேசியிருப்பேன் அப்படின்ட்டு கொய்யால அவரு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் எடுத்து கொய்யால ஒரே போடு இந்த டெத் கார்டே கொய்யால 2 பழந்திருப்பார் நம்ம இலுக்ஸ். இடத்துல வந்து இந்த பவர் பற்றி 2 பேரும் மறந்து போயிட்டு இருக்கா. அந்த சொல்லுவாங்க இடத்துல வந்து மை டியர் டிசிபிள்ஸ், நீங்கள் வந்து என் எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்து ரொம்பவுமே அதிகமாக வந்திருக்கேன், ரொம்பவுமே சிறப்பாக இருக்கு, உங்களோட உண்மையான ட்ரூ லவ் என்னை வந்து பிரமிக்க வச்சிருக்கு அப்படின்றதுனால சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த மாஸ்டர் உங்களை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் 2 பேரும் நீங்கள் 2 பேரும் என்னோட பவரோட ஒவ்வொரு பகுதியை பற்றி வந்து ஆப்டேட் பண்ணிருக்கேன். ஒருத்தர் அதாவது நம்ம ஹீரோ அவன் பார்த்தீங்கன்னா லைட் கார்டு அந்த பவரை பார்த்தீங்கன்னா ப்ரொசஸ் பண்ணியிருப்பான் அந்த இடத்துல. ஸோ என்னோட பவர் ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கும். அப்புறம் நீ கையர் நீ என்னோட இந்த டெத் ஓவர் டெத் அந்த பவர் டெத் பவர் நீ பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொசஸ் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் 2 பேருமே என்னோட டிசிப்ளின் தான் அப்படின்றதுல வந்து இந்த
இடத்துல நம்ம லுக்ஸும் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோ 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட நான் வந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னோட பிளஸிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இருக்கும் அப்படின்றா. திடீர்னு நம்ம ஹீரோ ஹோச்சன் கூப்பிடுவாங்க, மாஸ்டர் வந்து நம்ம இப்போ தான் வந்து திரும்ப வந்து மீட் பண்ணுறது மாஸ்டர் அப்படின்னு கேட்டு கரெக்டான கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஏதாவது உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நானே வந்து அப்பேராகவே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மாஸ்டர் கடைசியாக வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து மரியாதை செலுத்தணும் அப்படின்னு இடத்துல 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட மரியாதை பார்த்தீங்கன்னா இலுக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இலுக்ஸ் நீங்கள் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றிட்டு இருக்கேன். இதில் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டு அந்த இடத்துல இவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணி நம்ம ஹீரோ உயிரோடு வந்து போறாரே அப்படின்ற விஷயம் இந்த இடத்துல பார்த்தா அந்த சீன் அதான் கட்டு திடீர்னு இலுக்ஸ்னு சொல்லுவார். ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஒரு பேடான சேடான எண்டிங்லாம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல திடீர்னு ஒரு சொட்டை கொண்டு இந்த இடத்துல போட சொடக்கு அந்த இடத்துல சினாரியாவே ஃபுல்லாகவே இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுங்க. இடத்துல ஏன்னா பார்த்தா கையில் பார்த்தா எக்கச்சக்க ஃப்ளவர்ஸ் நடுவில் இருக்கு. அந்த இடத்துல வந்து அந்த ஃப்ரேக்ரண்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது நடுவில் ஹீரோ ஃப்ளவர்ஸ் நின்றுட்டு இருக்க அதை பார்த்து ஒட்டுனே பார்த்தீங்கன்னா கையில் வந்து லாங்கோச்சான் அப்படி சொல்லிட்டு ஓடுவான். அந்த இடத்துல வந்து ஹீரோ போய் கட்டுப்பிடிக்க திடீர்னு ஹீரோ வந்து மறைஞ்சு விடுவான். ஸோ ஏன்னா பார்த்துட்டு அப்படியே அந்த பூச்சி அந்த மின்மினி பூச்சி மாதிரி ஒரு மேட்டர் இருக்கும். அது வந்து பறந்து போயிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம கையெழுப்பு வந்து இருக்கிற எல்லாத்தையும் சேஸ் பண்ணி பார்த்தா அப்படியே போயிருக்கா. ஒரு கடத்தில் பார்த்தா வேற ஒரு ஃப்ளவர் பாசனம் இந்த ட்ரீ பக்கத்தில் வந்து இருக்கா. அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே லாங்கோச்சான் அப்படின்ட்டு இந்த இடத்துல கையர் கூப்பிடா. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து கையார் அப்படின்னு கூப்பிடுவோம். ஸோ 2 பேரும் கையால் ரொம்ப நாள் கூட கட்டி பிடிச்சி அவங்க பாசம் மொழி இடத்துல போடிச்சுட்டாங்க. ஸோ இந்த சீனுக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண தெரியுமா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கையர் கேட்பா, நீ எதுக்காக இவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்து நட்டு வச்சிருக்கேன்னு கேட்டா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஃப்ரேகன்ஸால் நீ இங்கே வருவேன்னு எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்கிற. நீ என்னை விட்டு போயிடுவேன்னு ஒரு விஷயம் எவ்வளோ பயந்து தெரியுமா. அதுக்கப்புறம் நீ என்னை விட்டு போகவே கூடாது அப்படின்ட்டு கையரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் எப்போவுமே எவ்வளோ நாள் அவங்க கூட தான் இருப்பேன். உனக்காக நான் எப்போவுமே வந்து வெயிட் பண்ணுவேன் கையா அப்படின்னு 2 பேரும் வந்து இதில் பண்ணிருக்கேன். ஸோ இதோட இந்த ஒரு ஹாப்பி எண்டிங்கோட பார்த்தா இது வந்து முடியல. இன்னுமே ஒரு தரமான சீன் வச்சுருக்கோம். அதுதான் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து கிஸ் அடிக்கிற சீனு. இதில் 2 பேரும் பார்த்தீங்கன்னா பாசம் மடியில் ஒரு கட்டத்துக்கு அதிகமாக 2 பேரும் முத்தம் கொடுத்து அவங்களோட அன்பை பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இதாட இந்த எபிசோடு வந்து ஃபைனலாக முடியுது. ஸோ இதுக்கப்புறமா அடுத்த எபிசோட ப்ரிவியூவே நான் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஸோ மறக்காமல் பார்த்துட்டு கொய்யால் இருந்துச்சு எபிசோட் தரமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸோ இந்த ஹோலி வாரில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா டெம்பிளுமே சரியான டேமேஜ் இருக்கும். ஸோ இந்த மேஜிக் டெம்பிள் அசாசின் டெம்பிள் நைட் உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லெட்டர் வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. அது அடுத்த எபிசோடில் கிடையாது சொல்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருக்குள்ள ஏதோ காம்படிஷன் மாதிரி நடக்க போகுதுங்கிறது வந்து நமக்கு எல்லாமே புரியுது. இருக்கிற எல்லாரும் ஒன்று திரள்றாங்க. அதோட இந்த எபிசோடு வந்து இந்த ப்ரிவியூ இங்கே கட் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற உங்களோட கமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக இது வந்து இந்த எபிசோட் நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து மறக்காமல் கமெண்ட் போடுவாங்க. ஒருவேளை நான் வந்து நம்ம இலுக்ஸ் வந்து போவான் டேரெக்டாக டீமன் கிடைக்கும் எவன்டா அவன் என் டிஸ்பிளின் மேலே கையை வச்சு அங்கே போயிருந்தா என்ன நடந்திருக்கும். ஒன்று 2வது விஷயம் நம்ம இலுக்ஸ் உண்மையிலேயே சோல்லாண்ட் 2 பக்கம் தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு யாராவது அப்டேட் பார்த்தவங்க இருந்தால் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. நான் அப்படி நினைக்கிற தாட் கரெக்டானு சொல்லிட்டு போங்க. ஏன்னா நான் சோல்லாண்ட் வந்து அந்தளவுக்கு நான் பார்க்குறேன். ஏன்னா சோல்லாண்ட் 1 அளவுக்கு சோல்லாண்ட் 2 இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. மேபி இப்போ நல்லா இருக்கலாம். அந்த ஒரு நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. அதனால் அதை பார்க்குறதுக்கு விட்டேன். ஸோ வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க எப்படி இருக்குது எப்படி இருக்குன்ட்டு. அப்போ சோல்லாண்ட் இப்போ எப்படி எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அனிமே நல்லா இருக்காங்கிறதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே பாய் பாய். இந்த வீடியோக்கு மறக்காமல் இந்த லைக் போட்டு போங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டையும் கொடுத்துட்டு போங்க.